இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை தாங்க பண்ணியிருந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து இந்த உலக்கில் தாங்க அளந்து போட்டிருந்தேன். இந்த உலக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பிடிக்கும். ஸோ இது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ராகி மாவு சேர்த்துருந்தேன். இதில் கால்வாசி வந்து பச்சரிசி மாவு, கால்வாசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து உலக்கில் தான் அளந்து போடணும்னு இல்லை. ஸோ 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1/4 கப்பு அரிசி மாவும் 1/4 கப்பு வந்து ரவையும் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பச்சரிசி மாவு வந்து இந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு பச்சரிசி சேர்த்திங்கன்னா தோசை வந்து அந்தளவுக்கு முறுமுறுன்னு வராது, கொஞ்சம் வளவளப்பாயிரும். அதனால் பச்சரிசி மாவுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கிட்டா தான் தோசை நல்லா வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவா தோசை மாவு அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவைப்பட்டால் வெங்காயம் கூட பொரியாக நறுக்கிட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக தக்காளி சட்னி தாங்க அரைச்சிருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.